உங்களுக்கு எல்லா லேடிஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. அலசலில் போட்டு சலிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாவிடிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த கலைனே எனக்கு தெரியலை. நான் சொல்கிறேன் பெனாத்துறேன். ஏம்மா நீ எந்த காலத்தில் இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, சரி நான் எனக்கு தெரிஞ்ச வழியில் சொல்கிறேன். மாவை இடித்து அலசலில் போட்டு சலிப்பீங்க. அப்படி சலிக்கும் போது அது என்னாகும், குருணை மட்டும் மேலே தங்கிக்கணும், மாவு கீழே இறங்கும். இது மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பாகிய ஜல்லடையில் போட்டு நவாக்கரி மந்திரத்தை ஜல்லிக்கிறீங்க. அப்போ அந்த அந்த சலிப்பு வந்து ஒரு அலைன்மெண்ட்டு. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது ஒரு அலைன்மெண்ட்டு, உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு அலைன்மெண்ட் நடக்கு. என்ன அலைன்மெண்ட்டு? எலும்புக்குள்ளே எங்கேயாவது காற்றோட்டம் இருந்து இந்த பிள்ளைங்களை வந்து அந்த வைரஸ் வந்து தொத்திடக்கூடாது, அதையெல்லாம் ஓடத்துரத்திய நாதருக்கு அப்படின்னு சொல்வார்கள் மணிவாசக பிறந்தே. ஓடத்துரத்திய நாதர். இதை ஓட துரத்தணும்னா இந்த நவாக்கரி மந்திரம் ஒரு அலைன்மெண்ட் பண்ணும் உங்கள் உடம்பை. அதுதான் நவாக்கரியோட ஒரு மிகச்சிது. அவள் தான் வந்து உண்மனாதேவி, அவள் தான் வந்து வாகீஸ்வரி, அவள் தான் வந்து மாதொரு கூருடையாள். இது எல்லாமே நான் சொல்லலை கண்ணு, திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறார். அப்போ நவாக்கரினா யாருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நவாக்கரி அனைத்து விதமான ஆற்றல், அசையாத ஆற்றல் பரசிவம், அசையும் ஆற்றல் நவாக்கரி, அப்படி வச்சுக்கோங்க சரியா? அசையும் ஆற்றல் நவாக்கரி. இந்த நவாக்கரி மந்திரத்தை நீங்கள் நாவுக்குள்ளே ஓதுங்க. அது என்னெல்லாம் பலன் தருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்புல உண்டான அலைன்மெண்ட் எல்லாத்தையும் அது சரி பண்ணி விடும், நோயற்ற வாழ்வை தரும். நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாங்கம்மா, நான் நோய் இல்லாமல் எனக்கு இந்தந்த நோய் இருந்தது, இந்தந்த நோயை இன்னன்னாரு வந்து இந்தந்த மந்திரத்தின் மூலமாக தீர்த்துக்கிட்டேன்னு, அகஸ்தியர் மந்திரம் சொல்லி தீர்த்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க, குண்டலினி சொல்லி தீர்த்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க நவாக்கரி. அப்போ ஒவ்வொரு மந்திர அந்த அலைன்மெண்ட்டை அது சரி பண்ணுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? எல்லாரும் ஒரு மந்திரம்னு சொல்லலை. நவாக்கரி சொல்லி ஒரு 20 பேர் மெசேஜ் பண்ணாங்கன்னா 50 பேர் அகஸ்தியர் மந்திரத்துக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, 20 பேர் குண்டலினிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, சகலகலாவலி மாலைக்கு 10 பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய பாடி அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மந்திரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது சொல்லும்போது எனக்கு உடல்நிலை சரியாச்சு, மனநிலை சரியாச்சு, என்னுடைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிது, என்னுடைய ஸ்ட்ரெயின் குறைஞ்சிது, அது மாதிரி நீங்கள் தேர்வு பண்ணிக்கிட்டு இதை சொல்லலாம். நான் இப்போ குறைய சொல்கிறேன், ஏன்னா 40 நிமிஷம் நமக்கு நவாக்கரி சொல்ல வேண்டியது இருக்குது. நவாக்கரி மந்திரம் திருமூல தேவ நாயனாரால் அருளி செய்யப்பட்டது. வான்வெளியில் கிடக்கக்கூடிய அனைத்து மந்திர ஆற்றல்களையும் உள்வாங்கக்கூடிய தகுதி பெற்ற அருளடியவர்கள் இவர்களெல்லாம் அதை வாங்கி நமக்கு உபகரிச்சிருக்காங்க. அப்படி வரைக்கும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நாளடைவில் நீங்கள் வந்து என்னை விட்டு ஓடி போனாலும் நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன். நீங்கள் ஓடி போகணும்னு நினச்சா கூட நான் ஓட விட மாட்டேன் கண்ணுகளா. அடித்து எப்படியாவது அக்காரந்திட்டுரும். ஒன்றுக்கு ஆசைப்படலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய குண்டா அடுப்பேன், உங்கள் எல்லாத்தையும் அது உள்ளே போட்டு ஒரே உருக்கா உரிக்கிடுவேன். ஆமாம், அப்படி தான் என் தீர்மானம் கண்ணு. எத்தனை காலம் சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, அங்கே பேசியாச்சு, இங்கே பேசியாச்சு, இங்கே பேசியாச்சு, இங்கே தேவையில்லாத கவலை, ஓய்வில்லாத கவலை. புருஷனுக்கு அழுது கொஞ்சம் காலம் போயிடுச்சு, பிள்ளைகளுக்கு அழுது கொஞ்சம் காலம் போயிடுச்சு, பொண்டாட்டிக்கு அழுது கொஞ்சம் காலம் போயிடுச்சு, மாமியாருக்கு அழுது, அதை நினச்சி வேறு அழுறீங்க பாருங்க. அதான் ஏம்மா உங்கள் மாமியார் இருக்காளாடா, அவசத்து 20 வருஷம் ஆச்சு ஆடா, அது பேர் இப்போ அழுகுறாங்க கண்ணு. அந்த ரத்தம் வந்து சுண்டி போயிருங்கன்னு. இந்த குப்பைகளை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரத்தம் சுண்டிருண்டா. இப்போவே நடக்கிற நிகழ்வுகள்னாலும் அது சுண்டி தான் கண்ணு போகும். இப்போ ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்தின உடனே நான் பெரிய யோகி எனக்கு அப்படியெல்லாம் யாருக்கும் இருக்காது கண்ணு, வலிக்கும் கொஞ்சம். இப்போ இறைவன் உங்களை தேர்வு பண்ணி, ஆழ்வார் ஒருத்தர் பாடுறார் கண்ணு, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும். அடியார்களுக்கு துன்பம் வராமல் இருக்காது கண்ணி. எல்லாம் மானுட சட்டை தானே தாங்கி வந்திருக்கிறோம். எல்லாம் ஒரு தாய் வயத்தில் ஒரு ஏதோ ஒரு வினை கட்டினாலும் தானே பிறந்திருக்கோம் தங்கங்களா. அடியார் படுதுயர் ஆகினவெல்லாம் நிலந்தரம் செய்யும். ஒன்றுமே இல்லாமல் படிடும். நிலந்தரனா அதில் வேறொரு மண்ணும் இல்லாமல் பிடுங்கி போட்டிருந்தாங்கங்களா. அடியார் படுதுயர் ஆகினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள்விசும்பு அருளும். அப்போ இவ்வளவு நன்மை குலம் தரும்னு ஒரு முதல் பதமே சொல்கிறார் கண்ணு. பெற்றதாயினும் ஆயின செய்யும். எது? இந்த மந்திரம் கண்ணு, இந்த மந்திரம். அப்போ குலம் தரும். உங்களுக்கு ஒரு டைட்டில் உங்களுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க மாட்டீங்க.
அந்த ஐஆர்டிசி அன்பர்கள் வந்து உங்களை தேட வந்தாங்க, 2 பஸ்ஸில் உள்ள ஆட்களை காணோன்னு. நீங்கள் யாருமே இதை போட்டு வரல. அது உங்கள் தொப்பி வச்சு அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு வந்தாங்க. ஏன்னா அவங்க அவங்க ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் வலிக்காமல் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நம்மளுடைய ஒத்துழைப்பு இல்லை கண்ணு. அவங்களுடைய அந்த அடையாள சின்னங்களை நம்ம போடாதனால அவங்களுக்கு நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வண்டியை விட்டு இறங்கினோடனே நம்ம குலம் தரும், நமக்கு ஐஆர்டிசி ஒரு குலம் தந்திருக்கு, நம்மளா தேடி போகல. நீங்கள் இதை வச்சுக்கோங்க தங்கங்களா, தவச்சாலைகளுடைய தொண்டர்கள்னு உங்களை அடையாளப்படுத்துங்க, நான் உங்களை ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு. அதனால் எந்த கோயிலுக்கும் போகிறதானாலும் நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை மறந்துடாதீங்க. இதுதான் குலந்தருங்கன்னு. மற்ற என்ன ஜாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயனை இதில் தடுமாற வைக்கலை கண்ணு. ஜாதி குலம் பிறப்பு அதில் தடுமாற வைக்கலை. உங்களுக்கு இதை செஞ்சுருக்குறாங்க. அதனால் எல்லா மக்களும் இப்போ நவாக்கரியை ஒரு தடவை சேன் பண்ணுறீங்க.